புயல் மற்றும் கனமழை காரணமாக விழுப்புரம் மாவட்டத்தில் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்திருக்குன்னு சொல்லலாம். நம்ம பார்த்துட்டு இருக்க காட்சிகள் ஒளிப்பதிவாளர் பெரேசூடன் காட்ட காட்சிகள் வெள்ளப்பெருக்கு தென்மென்னை ஆற்றிலிருந்து பிரியக்கூடிய மலற்றாற்றில் ஏற்பட்டிருக்க வெள்ளப்பெருக்கு பாருங்கள். இந்த நாள் கடந்து மழை மற்றும் புயல் அடித்து முடிந்த 5 நாட்கள் கழித்தும் வெள்ள நீர் போல தரைப்பாலத்தை கடந்து போயிட்டு இருக்க காட்சி தான் பார்த்துட்டு இருக்கோம். நம்ம இருக்கிற பகுதி பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் பில்லூர் கிராமத்தில் நிற்கிறோம். இந்த பில்லூர்லேருந்து அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சேந்தனூர்லேருந்து பண்டூட்டி வரை சுமார் 10 கிராமங்கள் துண்டிக்கப்பட்டிருக்கு. இந்த கிராம மக்களோட நிலை என்ன அப்படின்றத அவங்கக்கிட்டே நேராக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார், மொத்தம் பார்த்தீங்கன்னா தரைப்பாலம் துண்டிப்பாக இருக்குது. மொத்தம் 10 கிராமங்கள் துண்டிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிடுங்க. என்ன மாதிரி கஷ்டங்கள் அனுபவிச்சிருக்கீங்க கடந்த காலங்களில்? சார், ரொம்ப கரண்ட் இல்லை, தண்ணி கிடையாது. யாரும் ஒரு எம்எல்ஏ கூட வந்து யாருமே பார்க்கல. வந்து ஒரு பெரிய அதிகாரியிலேருந்து சின்ன அதிகாரியிலேருந்து யாருமே வந்து இன்னும் கூட இது வரைக்கும் வந்து பார்க்கல. ஒரு புயல் மழை வந்த அன்றைக்கி சார் சாப்பாடு கூட யாருக்குமே வழி இல்லை சார். அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. தண்ணி இல்லை, பால் வரல, புரியுதுங்களா? இந்த பக்கத்துலேருந்து பார்த்தீங்கன்னா அரசமெல்லாம் சேர்ந்து இருக்கும், அந்த பக்கம் போக முடியாது. ஆனால் ஒரு பானப்பட்ட வழியும் போக முடியாது. நாங்கள் வந்து சுற்றி தீவில் போல் இருக்கிறோம். நாங்கள் இந்த பக்கம் மல்ட்டாறு, அந்த பக்கம் நரியாறு, ஆழங்கால், தண்ணி முட்டி அளவு தண்ணி. அன்றைக்கி முன்னறிப்பே கிடையாது. சாத்தனூர் திறந்து விட போகிறோன்னு முன்னறிப்பே கிடையாது. 2 மணிக்கு மேலே தண்ணி அதிகமாக வந்து சொல்லிட்டு ஊரில் இருக்கிற மக்கள்லாம் எழுப்பிவிட்டு மாடுலாம் எல்லாரையும் காப்பாற்றுங்க சொல்லி அவங்க கூட சொல்லி எல்லோரும் எழுப்பிவிட்டு 2 மணிலேருந்து யாரும் தூங்கலை. தண்ணி அவ்வளோ தண்ணி சார், முட்டி அளவு. இந்த வீட்டிலேருந்து கயிறு கட்டி ஒரு 10 பேரை காப்பாற்றணும். இங்கே இப்போ என்ன நிலை சார்? இப்போ 10 கிராமங்கள் துண்டிக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறீங்க. எப்படி நீங்கள் வந்து கடலூர் மாவட்டம் பண்டூட்டிக்கு போக முடியும்? நாங்கள் ஒரு 10 கிலோமீட்டர் தான், 10 கிலோமீட்டர் சுற்றின்னு போனோம் சார். இப்படி போய் பைபாஸில் போய் பஞ்சமாதேவியில் போய் தான் சார் போக முடியும். வாணியம்பாளையம் அந்த பக்கத்தாலும் போக முடியும் சார். என்னம்மா பாதிப்பு உங்கள் கிராமத்தில்? எங்கள் கிராமத்தில் வந்து இந்த கரையோரம் இருக்கிற மக்கள் வீட்டில் எல்லார் வீட்லேயுமே தண்ணி பூந்துடுது. தண்ணி பூந்து அவங்க வீட்டில் இருக்கிற எல்லா அத்தியாவசிய பொருட்களும் நனைந்து எல்லாமே நாசமாகி போய்விட்டது. அதனால் யாருமே ஒரு அதிகாரிங்களோ எங்களை வந்து யாருமே வந்து இது வரைக்கும் பார்க்கவும் இல்லை. ஒரு நாள் ஃபுல்லாக நாங்கள் வந்து சாப்பாட்டுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டோம். குடி தண்ணீர் கூட எங்களுக்கு கஷ்டம் சார். மின்சாரம் 3 நாளாக போயிருந்தது. அது மின்சாரமே எங்களுக்கு 3 நாள் சென்று மட்டும்தான் வந்தது. அதனால் எங்கள் மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு போனாங்க. இந்த பாலமே வேறு எப்போ கட்டிருக்கலான்னா ஒரு மழைக்கு முன்னாடி 2 மாதத்துக்கு முன்னாடி தான் வந்து ஆரம்பிக்கிறாங்க. ஏன் அதை முன்னாடியே வந்து ஆரம்பித்தா என்ன? ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருந்தா இந்த பாலம் இந்நேரம் நிறைவே இருந்திருக்கும். மக்களும் இப்படி இந்த கொல்லிப்பக்கம் இருக்கிறவங்க போயிருந்திருப்பாங்க. அது மாதிரி இந்த கரையோரம் இருக்கிற மக்கள் பூரா விளைநிலங்கள் இருந்தது. எல்லாமே காராமணி, மணிலா எல்லாமே விதைச்சாலும் அந்த தண்ணி ஃபுல்லாக போய் எல்லாமே கொல்லி பூரா அப்படியே, அதாவது எப்படி சொல்கிறது, மண்மேடுகளாக ஆகிவிட்டது. அதை இனிமேல் சரி பண்ணணும். மக்களுக்கு எல்லாமே சரி பண்ணி தரணும். எங்களுக்கு நிவாரணமும் எதனா பார்த்து தரணும். இந்த பில்லூர் இருக்கிற மக்களுக்கு என்ன நிவாரணம் எங்களுக்கு வழங்கணுமோ அதை நீங்கள் தான் வந்து ப்ரெஸ் மூலமாக எங்களுக்கு இது பண்ணி எங்களுக்கு இது ஏற்பாடு பண்ணி தரணும். ஐயா, என்ன சார் பிரச்சனை உங்கள் ஊரில்? தரைப்பாலம் தண்ணி அடிச்சுட்டு போயிருக்கு. இந்த மாதிரி பாதிப்புகள் சந்திச்சிருக்கீங்க? சேந்தனூர், அரசமங்கலம், குச்சிப்பாளையம், கன்றக்கோட்டை, சின்ன கள்ளிப்பட்டு, பெரிய கள்ளிப்பட்டு அந்த பக்கம் போக முடியல. பில்லூர் பஞ்சாயத்தில் ராமநாதபுரம், பிள்ளையார்குப்பம், பஞ்சமாதேவி, அகரம் எல்லாமே போயிடுச்சு. ஒன்றுமே கிடையாது. அது சுற்று வட்டத்தில் எதுவுமே இல்லாமல் குடி தண்ணி கூட வழி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு மழை நீரை பிடிச்சி அதை குடித்து அதை காலத்தை கழிச்சோம் சார். நாங்கள் இவங்களை பொறுத்த வரைக்கும் சொல்லக்கூடிய முக்கியமான கோரிக்கை, தங்களை எந்த அரசு அதிகாரிகள் வந்து பார்க்கல. இருக்கக்கூடிய விவசாய நிலங்கள் 500 முதல் 1500 ஏக்கர் வரை இந்த பகுதியில் மட்டும் ஒட்டுமொத்தமாக வெள்ள நீர் புகுந்து முற்றிலுமாக அழிந்து சேதமாயிருக்குன்னு சொல்கிறாங்க. உடனடியாக அரசு நடவடிக்கை மேற்கொண்டு தங்களுக்கான நிவாரணங்களை வழங்க வேண்டும் என்பது பில்லூர் கிராம மக்களோட முக்கியமான கோரிக்கை பார்த்துட்டு இருக்கோம். தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிவர் பெரேசூடன் கோபிநாத். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.